ஜனா டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம ஜன்னா டிப்ஸ்ல பார்க்க போறது டேஸ்டியான கிரேப்ஸ் ஜெல்லி எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். குட்டீஸ்க்குலாம் வந்து கிரேப்ஸ் அவ்வளவா பிடிக்காது இல்லையா? ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டா ஜெல்லி டைப்ல செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா சாப்பிடுவாங்க. நான் வந்து ஒரு கப் கிரேப்ஸ் எடுத்துட்டேன், ஒரு கப் வந்து அகர் அகர் எடுத்திருக்கேன், உப்பு தேவையான அளவு, சுகர், அந்த கிரேப் ஜெல்லிக்கு தக்கன சுகர், அப்புறம் இது இந்த அச்சு, இதுலதான் வந்து நம்ம வந்து ஜெல்லியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஊற்றுவோம். ஓகேங்களா? இப்போ வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். இப்போ பாய்லர் அடுப்பில் வச்சுக்கோங்க. நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். அகரகரை வந்து இதோட ஆட் பண்ணலாம். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். அதுக்கடையில் நம்ம வந்து கிரேப்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிட்டு இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? பாருங்க, இது வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ இதை அரைச்சாச்சு. இதை வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, நான் வந்து கிரேப்ஸை வந்து நல்லா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே வந்து அகரகரும் வந்து நல்லா கொதிச்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதோட ஒரு பிஞ்ச் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு சுகர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சுகர் வந்து நல்லா கரையட்டும். இப்போ பாருங்க, இப்போ நல்லா சுகர்லாம் வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கிரேப்ஸ் வாட்டரை வந்து ஊற்றிக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இதில் அச்சில் வந்து ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? இது நம்ம தட்டில் கூட ஊற்றலாம், ஆனால் அச்சில் ஊற்றினா பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ பாருங்க, நல்லா வந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ பாருங்க, இப்போ நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி இதில் ஊற்றிக்கோங்க. இது தட்டில் ஊற்றுனீங்க அப்படின்னா குட்டீஸ், இதில் ஊற்றுனீங்க அப்படின்னா தட்டில் ஊற்றுறதை விட இதில் ஊற்றுனீங்கன்னா குட்டீஸ் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. என்ன ஒரு டிசைனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் பாருங்க, எல்லாத்துலேயும் நம்ம வந்து ஊற்றியாச்சு. இதில் வந்து நான் கொஞ்சம் டெக்கரேட்டுக்காக நல்லா ஃப்ளேவர் செம்மையாகவும் இருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா என்னென்னா, நம்ம முழு திராட்சையும் இந்த மாதிரி கட் பண்ணி ஒவ்வொரு இதுலேயும் போட்டிங்கன்னா நம்ம வந்து கடிக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் மென்று சாப்பிடும்போது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் கலர்ஃபுல்லான கொஞ்சம் க்ரீன் கலரில் இந்த கிரேப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கலராக இருக்கும். ஓகேங்களா? இது கொஞ்சம் கலர் டிம்மாக இருக்குது. ஸோ அதனால் இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ க்ரீன் கிரேப் ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜில் 1/2 hour வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். நல்லா வந்து செட்டில் ஆகிருக்கு. நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து குட்டீஸ்லாம் வந்து கிரேப் சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ வந்து குளிர்ச்சி வெயில் டைமுக்கு இது வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். நோன்பு டைம்லலாம் வந்து இதை வந்து இஃப்தாருக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடல் சூடு, இந்த குளிர்ச்சி, வயிற்று புண்ணு, இதுக்கெலாம் ரொம்ப நல்லது. இதை சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து இந்த கிரேப்ஸோட ஃப்ளேவர் தெரிஞ்சிடும். அதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் வந்து இதுலேருந்து கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.